1990ல பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களாக இருக்கட்டும் டவுன்ல இருக்கட்டும் தண்ணி வாட்டர் பாட்டில்ல வந்துரும்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. குளத்துல தண்ணி இருக்கும், அது சுத்தமா இருக்கும், அது தண்ணி எடுத்து குடிப்போம். அப்படித்தான் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்ப சொல்லுவாங்க தண்ணிதான் வாட்டர் பாட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத பேசினாங்க. ஆனா அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க 35 வருஷத்துக்குள்ள. ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் சாத்தியமான எதிர்பார்த்திருக்கே மாட்டோம். ஆனா எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சு. அதே போல நம்ம மூணுல போய், அதாவது நிலால போய் நம்ம டின்னர் சாப்பிட போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர போறாங்க அப்படின்றது சாத்தியமா? ஆமாங்க, அது சாத்தியப்படுத்த போறாங்க. 2032ல 2026ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்குள்ள அதோடைய வேலைப்பாடு நடந்து 2032ல கண்டிப்பா நாங்க இங்க இருந்து ஒரு 10 பேரை 10 நாள் ஸ்டே பண்றதுக்கு நாங்க செயல்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத அமெரிக்க அரசு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சாத்தியமானது நம்ம சிரிப்பா இருக்கிறோம். ஆனா மூணுக்கு இங்க இருந்து ரிசர்ச் பண்றதுக்கு இங்க நிறைய ஏவுகணைகள் அனுப்புறாங்க. ஆனா இப்ப அமெரிக்கா அரசு, அதாவது அமெரிக்க கம்பெனி, ஒரு கம்பெனி அங்க முதல்ல 12/1/2026 இந்த ஜனவரி மாசத்துல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த பதிவை பார்க்க போறோங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டுவிடுங்க. அப்பதான் இது மாதிரி பதிவுகள் தொடர்ந்து உங்க கழிச்சே இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு ஊட்டுறதுக்கு நிலாவில பாட்டி வடை சுடுறாங்க, அவங்க நம்ம சாப்பாடை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஊட்டுற காலம் போய் இப்ப நம்ம நிலாவிலே போய் சாப்பிடலாம் அப்படின்ற கான்செப்ட் அமெரிக்க அரசு, அதாவது GRU அப்படின்ற கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 12/1/2026, அதாவது இந்த வருடத்துலாங்க, இந்த மாசம் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. GRU அமெரிக்க கம்பெனி இதை லான்ச் பண்றதுக்கு 3 நாள் வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க எது மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபாய் செலவு பண்றோம், இல்லை ஒரு 50 ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்றத நம்ம பெருசா இருக்கும் போது, அங்க குக்கிங் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் இருந்தாலும் குக்கிங்கே பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாம குக்கிங் பண்றதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குதுல, ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்டாகிராம் போய் ஒரு ஆப் டெவலப் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம பேர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம சேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில திங்ஸ் வேணா கூட நம்ம ஆர்டர் பண்ணுவோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி. அதே போல் நம்ம நிலாவில் போய் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டுமே 1 லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். இது ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா, அவங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க, இப்பெல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, 2 கோடி ரூபாய் இருந்தால் தான் குக்கிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க, 1 லட்ச ரூபா இருந்தால் தான் அந்த ஆப் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க. போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாகும் நீங்களே கணக்கு பண்ணி சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தாங்க நிலால போய் சாப்பிட்டு வரலாம். என்னையா 100 கோடியா? 100 கோடி இருந்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஜென்ரேஷன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க 10 நாள் சாப்பிட்றதுக்கு 100 கோடியா நிலால சாப்பிட்றதுக்கு? ஆமாங்க, இது உண்மை. 100 கோடி ரூபாய் இருந்தா மட்டும்தான் நிலால போய் சாப்பிட்டு வரலாம். போனா உங்களோட போயிட்டு வந்துடலாமா அப்படின்றத? அப்படியா? அப்படிலாம் இல்லை, அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலாவை பொறுத்தவரை புவியீர்ப்பு சக்தி இருக்கா அப்படின்னா சுத்தமா இங்க இருக்காது. கிராவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஒரு டைமிங்ல பார்த்தீங்கன்னா 150 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். ஒரு சில மாசம் பார்த்தீங்கன்னா 150 டிகிரி செல்சியஸ் குளிர் இருக்கும். அப்படின்னா நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்றத. அங்க இருக்க டஸ்ட் வந்து மேல பட்டாலும், நம்ம ஸ்கின்ல பட்டாலே கேன்சர் வந்து இறந்துடும், தோலை கிழிச்சுட்டு போயிடும். அந்த அளவுக்கு கிராவிட்டி அங்க இருக்கும். அங்க எப்படி நம்ம ஹோட்டல்ல வந்து வைக்க முடியும், எப்படி ஃபுட்டு வந்து சர்வே பண்ண முடியும், சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கேள்வி இருக்குங்க. ஆமாங்க, அதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, GRU கம்பெனி குழி மாதிரி பறிச்சு அதுல பலூன் மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அது பலூன் மாதிரியே இருக்கும். அங்கேதான் நம்ம சாப்பாடு அது சர்வே பண்றதுக்கு, சர்வீஸ் பண்றதுக்கு ஆள்லாம் இங்க இருக்க மாட்டாங்க, நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கணும். ஆனா ஃபுட்டு ஹைஜீனிக்கா இருக்குமா, ஃப்ரெஷ்ஷா இருக்குமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அது நம்ம கூட வரலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ஃபுட்டை ஒன்றே வச்சு அங்கே ஸ்டே பண்ணி சாப்பிட்றாப்புல இருக்குங்க. அங்கே ஃபுட்டு எப்படி சாப்பிட்பாங்க அது எதுவுமே டீல்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம 10 days அங்கே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா எங்கே டாய்லெட் போகிறது? நம்ம யூஸ் பண்றோம், வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றோம், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றோம். நம்ம அங்கே யூஸ் பண்ணோம்னா கிராவிட்டி நம்ம இருக்கிறதுனால, புவிசக்தி இருக்கிறதுனால நம்ம இருக்கிறத வேஸ்ட் வந்து கீழே கொண்டு போய் சேர்த்துடும். ஆனா நிலால அந்த சாத்தியம் ஆகுமா? நம்ம வந்து அழுதாலே தண்ணி அப்படியே நிற்கும், தண்ணி கீழே ஊத்துனாலே அப்படியே சக்காய் நிற்கும், கீழே கொட்டாது. ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஸ்ட், நம்ம வந்து ஒரு பொருளை போட்டோம்னா அது கீழே விழுது கிட்டத்தட்ட 2 hours 3 hours ஆகும் சொல்றாங்க. இங்க இருந்து பொருளை போடுறோம் அப்படின்னா நம்ம கைக்கு வர்றதுக்கே 1 hour 2 hours ஆகுமா. அவங்களுக்கு கிராவிட்டி ரொம்ப ஸ்லோவா இருக்குமா. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஹியூமன் வேஸ்ட்டை அங்கே பண்ண முடியும்? எல்லாமே பக்காவா ட்ரைனிங் கொடுத்தாங்க பண்ண முடியும்.
அங்க நிலாவுக்கு டின்னருக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே நம்மளுடைய பூமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பூமியுடைய அழகை அப்படியே காட்டலாம், அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த ஹோட்டல் நிர்வகிக்க போறோம் அப்படின்ற மாதிரி GR கம்பெனி சொல்லியிருக்காங்க. இது போறதுக்கு எது மாதிரிலாம் தகுதியை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பணக்காரன் இல்லை, கோடீஸ்வரனா இருக்கும். கோடீஸ்வரா மட்டும்தான் அந்த மூணுல போய் சாப்பிட முடியும். எல்லாருக்குமே, ஒரு மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு வாட்ச் வந்து 100 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய், இந்த ஸ்டேட்டஸ் அந்த பணக்காரங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும், எல்லாராலும் பயன்படுத்த முடியாது. அவங்களுக்காக முதல்ல இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது முக்கியமா நம்ம இந்தியாவில் அம்பானி இது மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியும். 100 கோடி ரூபாய் நம்மளாம் வந்து பண்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கும், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க போறாந்தா எது மாதிரிலாம் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம டாய்லெட் போறதா இருக்கட்டும், எப்படி தூங்கணும், அங்க வெளியே போகும்போது எது மாதிரி ட்ரெஸ் கோட் போடணும், எப்படி ட்ரெஸ் கோட் போகும்போது எப்படி மூச்சு உள்ள வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே அது ட்ரைனிங் கொடுப்பாங்க. நாங்க அந்த ட்ரைனிங் எல்லாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் 2032 ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. 2032 ஸ்டார்ட் பண்ண உடனே அதுக்கப்புறம் நிலாலேயே நாங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட போறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மோஸ்ட்லி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த அளவுக்கு நாங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 ஹோட்டல், அது பலூன் ஹோட்டல்ஸ் ஓகே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண, அதுவும் நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில் உலகளாவிய ஹோட்டல் எப்படி இருக்குமோ அந்த வசதியை அங்கே ராஜ்கோட்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி அங்கே கட்ட போறோம். பெரிய பெரிய ஆளுலாம் ப்ராப்பரா ஸ்டே பண்ணி சூப்பரா என்ஜாய் பண்றதுக்கான அட்மாஸ்பியரை நாங்க உருவாக்கி கொடுப்போம் அப்படின்றத GR கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத ஒன்றும் தெரியல. அது மட்டும் இல்லாம இது ஒரு 10 இயர்ஸ் வரை அந்த விஷயத்த நம்ம பேஸ் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து இருக்கும், குளிர்னா கிட்டத்தட்ட 150 டிகிரி செல்சியஸ் குளிர் இருக்கும் அப்படின்னா மைனஸ் 150 டிகிரி அதை வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி ஹீட் வந்து பிளஸ் 150 டிகிரி செல்சியஸ் ஹீட் இருக்கும் அப்படின்னா பாத்துக்கிறீங்க. 100 டிகிரி செல்சியஸ்னால எப்படி கொதிக்கும் நம்ம தண்ணி, எந்த அளவுக்கு ஹீட் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு அந்த நம்மளுடைய ப்ரொடக்ஷனோட தான் நம்ம போவாங்க. அதுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்துதான் அனுப்புவாங்க. இது நாசாவோட டைப் பண்ணி தான் பண்றாங்க. இது வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா ஆமாங்க, இதுதான் வந்து அமௌண்ட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து அதோட ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்படியே டெவலப் பண்ணி புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை புக் பண்ண ஆரம்பிச்சு அந்த அமௌண்ட் வச்சுதான் அவங்க இந்த வேலைலாம் பண்ண போறாங்க. இது வந்து பெரிய வளர்ச்சின்னு சொல்லலாம். ஆனா வந்து இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது வந்து பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்க மட்டும் தான் போய் சாப்பிட முடியும். சாப்பிட்டு வந்தா அவங்க என்ன பெருமையா இருக்கும், நான் போய் 3 சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்றது இங்க இருந்து ஸ்டேட்டஸ் போடலாம், ஸ்டோரி போடலாம். இதெல்லாம் வந்து இந்த மக்கள், இந்த கைதான மக்கள் இந்த விஷயம் பண்ண முடியும் அப்படின்றத கேட்டகரி பிரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைன்னு சொல்ல வச்சுக்கிறேன். என்னுடைய சேனல்ல இது மாதிரி உங்களுக்கு எந்த கண்டென்ட்டை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போங்க. See you.